Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். என்னுடைய 10 லட்ச ரூபாய் கடன் அப்படின்றத நான் முடிச்சேன். நம்ம ஒரு வெற்றியை எப்படி செலிப்ரேட் பண்றோமோ அதே போலவே நமக்கான தோல்வியும் செலிப்ரேட் பண்ணணும். இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது எப்படி நான் ஒரே மாசத்திலே நான் மேஜிக் பண்ணனா, எல்லாமே எல்லாமே எனக்கு இது வேணாம், இனி எனக்கு இது வேணாம் அப்படின்ற ஒரு வெறி தான். இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான சிக்கல் என்ன தெரியுங்களா? அதாவது கடன். யாரை கேட்டாலும் மகளிர் குழுவுல கடன் இருக்கு, எனக்கு ஆட்டோ வாங்கினா கடன் இருக்கு, பைக் வாங்கினா கடன் இருக்கு, கார் வாங்கினா கடன் இருக்கு, இப்படின்ற ஒவ்வொருத்தரும் கடன் அப்படின்ற ஒரு அந்த சைக்கிளிங்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க. அது ஏன்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ அது ஆடம்பர தேவையா இருக்கலாம், இல்லை அத்தியாவசிய தேவையா இருக்கலாம், இல்லை நான் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கலாம். அது என்ன கேட்டகரி வேணா இருக்கலாம். ஸோ எனக்கு எனக்கு நடந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். அதாவது எப்படி என்னால் இது சாத்தியப்படுத்த முடிஞ்சுது அப்படின்ற ஒரு கேள்வி தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் இது போல் என்னுடைய லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருப்பேன். இது என்னுடைய லைஃப் ஜேர்னி அப்படின்றது பாதி இருந்தாலும் இதில் முக்கியமான விஷயம் எல்லாராலையும் முடியும் அப்படின்றது தான். ஏன்னா இங்கே முடியும்னா தான் முடியும், முடியாதுன்னா முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு வேலையை செய்வார். ஆனால் அவர் அந்த வேலையில் நல்ல கை தேர்ந்தவராக இருப்பார். அதே போல் அவரால் செய்ய முடியாமல் போயிடும். அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் அப்பயே சொன்னால என்னால் முடியாதுன்னு சொல்லி பாரு, அதே மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒருத்தர் எனக்கு அது தெரியலினாலும், அவருக்கு தெரியலினாலும் அவர் என்ன பண்ணுவாரா, என்னால் முடியும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறமே அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பாரு. அவர் அந்த விஷயத்தில் ஜெயிச்சிருவார். அது எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ளூக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லக்கில் அடிச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் கிடையாது, அவரு நம்பினாரு, அதனால நடந்தது. சரி, ஓகே. இப்போ என்னுடைய ஜேர்னிக்குள்ள வருவான். என்னுடைய லோன் 8 லட்ச ரூபா, அப்புறமேட்டுக்கு கார் லோனு, பைக் லோனு, என்னுடைய பேங்க்ல வாங்கின லோனு, 1 லட்ச ரூபா கிட்ட பேங்க்ல வாங்கின லோனு, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு என்ன தெரியுமாங்க, ஏதாவது ஒரு சோர்ஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது. நான் என்னை விட இன்னும் கொஞ்சம் இல்லை, பெரிய பெரிய ஆட்களுடைய ரெஃபரன்ஸ் தான் எடுத்துப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட்டோம்னா, நம்ம ரத்தன் டாட்டா, அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதே போல அம்பானி, முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, இவங்களை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஸோ இவங்களுடைய லைஃப் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஸோ ஜியோ எப்போ லான்ச் ஆச்சு, அது எப்படி வந்தது, மக்கள் கிட்ட இருந்து எப்படி வந்தது, எப்படி வரவேற்பு பெற்றது, இதுல என்ன உள்ளடக்கம் இருக்கு? சரி, ஓகே, நீங்க நார்த்தை விட்டுருங்க, நம்மளுடைய சவுத்துக்கு வருவோம். விஜய் சேதுபதி அவர் யார்? ஒரு ஆக்டர். ஆனா நீங்க ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அவர் ஒரு சைடு ஆக்டர் கூட ஏதாவது ஃப்ரேம்ல ஒரு ஓரமா இப்படி நின்றுட்டு இருந்தவர். அவருக்கு சின்ன டயலாக் கூட கிடையாது. ஆனா இப்ப இந்தியாவிலே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆக்டர் கூட நடிச்சிட்டாரு, தமிழ்நாட்டிலே பயங்கர ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆக்டர் கூட நடிச்சிட்டாரு. ஏன் ஹாலிவுட்ல இருக்கவங்க கூட நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் நான். இந்த ஒரு வளர்ச்சி. அடுத்தது சிவகார்த்திகேயன். ஸோ எடுத்துக்கோங்க, இவங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு, விஜய் டிவியில் என்ன மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு இவங்க ரம்யா கிருஷ்ணன் அவங்க கேள்வி கேட்பாங்க, சிவா அவர் கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த ஜேர்னி எப்படி வந்துச்சு? அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் அதிசயம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தான் நான் எனக்குள்ள யோசிப்பேன். நான் அந்த அதிசயம் ஏன் நம்ம நடக்கூடாது, நம்ம ஏன் ஒருத்தனையே நம்பிட்டு இருக்கோம் அப்படின்றத என்னுடைய கான்செப்ட். சரி, ஓகே. இப்போ என்னுடைய காரு அதுக்குள்ள வந்துடலாம். இப்போ நான் ரொம்ப நாளா என்னுடைய வெறி என்னன்னா, எனக்கு ஒரு பேக்கப் இருக்கணும் அப்படின்றது தான். எனக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு இன்கம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். அதனாலதான் நான் யூடியூப் சேனல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் அதுக்காக ஆரம்பிக்கல. நம்மளுடைய சேனலை விடி தமிழெல்லாம் ஒரு விழிப்புணர்வுக்காக ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்த சேனல் அப்படின்றது ஓப்பன் பண்றது அந்தந்த ஆக்சிடென்ட் டைம்ல எனக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆன்மீகம் அந்த சேனல் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம சேனல்ல விடி தமிழுக்கு பிரச்சனை வந்ததுனால நான் நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் ஒன்று ஓப்பன் பண்ணேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கினேன், கார் சேனல் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னடா யூடியூப்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பிரச்சனையை சொல்றதுக்கான யூடியூப் டிப்ஸ் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஸோ இப்போ 5 சேனல் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கு. எதுக்கு இத்தனை சேனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு 2000 ரூபா வந்துச்சுன்னா போதுங்க, அவ்வளவுதான் வரும், அவ்வளவுதான் இருக்குது. இப்போனா ஒரு 2000 ரூபா வந்துச்சுன்னா போதும். எனக்கு மொத்தம் 5 சேனலுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா கையில நிற்கும். எப்படி என்னுடைய சம்பளம் ஒரு பக்கம் இருந்தாலும் 10,000 ரூபா கையில நிற்கும். இது நீங்க யோசிக்கலாம், ஜாலியா இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறான்டா நம்மளே வச்சு அப்படின்னு யோசிக்கலாம். அதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டு 3300 வீடியோ போட்டு அதை டெலீட் பண்ணி
நமக்கு பின்னாடி மிரட்டல் வந்து நம்மள கேள்வி கேட்டு ஏன்டா இந்த மாதிரிலாம் வந்துட்டு கலெக்ஷனை பற்றி சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்மளே கூப்பிட்டு மிரட்டி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு பெரிய ஆப்பெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நான் எதுவுமே வெளியில் காட்டிக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்து வீடியோ டெலீட் ஆகி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அப்படின்றது நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்த கட்டம் வளர போகிறோன்னா நமக்கு அடி விழும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். அதாவது வந்துட்டு ஒரு மரம் வந்துட்டு ஒரு பழம் மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாமரத்தில் மாங்காய் இருக்குது. மாங்காய் இருக்கிற மரத்துல தான் கல்லெடுத்து அடிப்பாங்க. அப்போது நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கஷ்டம் வரும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு அச்சோ என்னடா இப்படி ஆகி போச்சு, இது வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல தான் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும். ஸோ அதை தான் நான் செஞ்சேன். ஏதாவது ஒரு வகையில் எனக்கு வராதா? இப்போ என் சம்பளம் அப்படின்றத நான் என்ன பண்ணேன்னா முழுக்க முழுக்க இதில் போட்டேன். என் சம்பளத்தை ஃபுல்லாகவே வந்துட்டு வீட்டுக்கும் ஸோ சில இதர செலவுகளுக்கும் வச்சுக்கிட்டேன். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கிட்டேன். பட் எனக்கு அடிஷ்னலாக வரக்கூடிய காசு அப்படின்றது ஆஃபீஸில் கூட வரும். சில நேரங்கள்ல நான் வந்துட்டு கேப் ஓட்டியிருக்கிறேன். சில நேரங்களில் நான் டெய்லியுமே கேப் ஓட்டியிருக்கேன். அதாவது இந்த ரேபிடோ இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு ஃபுட் ஆர்டரை மட்டும் கட் பண்ணிவிட்டு வந்து அந்த ஆளுங்க கூட வருவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆளுங்க கூட வர்றதை மட்டும் கட் பண்ணிவிட்டு வெறும் ஃபுட் ஆர்டர் மட்டும் எடுப்பேன். அதுக்கப்புறம் நைட் டைமில் வந்துட்டு நான் ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முதல்ல ஃபுட் பாண்டா, அப்போ இப்போ இந்த காசு இதுக்காக வந்துட்டு ஜொமேட்டோ ஓட்டினேன். எனக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தரமா வரும், எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு நைட்டு மட்டும் ஒரு 7 to வந்துட்டு 10 வரைக்கும் ஓட்டுவேன். இதில் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 to 12 1 மணி வரைக்கும் ஓட்டுவேன். ஸோ இப்படி ஓட்டும் பொழுது எனக்கு என்னாச்சுன்னா ஒரு நாளைக்கு எனக்கு எல்லாத்துலேயுமே சேர்த்து எனக்கு ஆக மொத்தமாக வந்துட்டு ஒரு ஆன்லைன் டெலிவரியில் மட்டும் எனக்கு வந்துட்டு எவ்வளோன்னா 500 கிட்ட வரும். நைட்டு மட்டும் இந்த 7 to 8 அந்த ஓட்டும்போது 7 to வந்துட்டு 10 ஓட்டும் பொழுது எனக்கு 500 கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நைட் ஓட்டுறோம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 400 கிட்ட வந்து ஆக மொத்தம் 900 எனக்கு இதுலேயே வந்துருச்சு. ஸோ இதை என்ன செஞ்சேன்னா நான் போய் ஒரு சீட்டு போட ஆரம்பித்தேன். தெரிஞ்சவங்க நல்லா பரிச்சயமானவங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சீட்டு போட ஆரம்பித்தேன். அப்போக்கப்போ கோல்டு வாங்கி வச்சேன். வீட்டில் வந்துட்டு அந்த உண்டியெல்லாம் வச்சிருப்பேன் பாருங்க, நான் ஆல்ரெடி அதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் அந்த மாதிரி உண்டியெல்லாம் தனித்தனியாக வைக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் வச்சு ஆரம்பிச்சு எனக்கு டெய்லி இவ்வளோ பணம் வந்துச்சு. இதை ஏதாவது வந்துட்டு நம்ம சீட்டில் போட்டால் தான் நமக்கு வந்து இரட்டிப்பு கிடைக்கும். எனக்கு போய் இதில் போடுறதுக்கெலாம் ஐடியா இல்லை. எனக்கு அதை இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை இன்னும் கற்றுக்கணும். ஏன்னா அதை வச்சு நான் இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது. அப்போ அந்த இடத்துல நான் என்ன யோசிச்சேன்னா எனக்கு வந்துட்டு இதை இரட்டிப்பு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். நான் போய் ட்ரேடிங்கில் போட முடியாது எனக்கு, ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் போய் வந்துட்டு எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது தெரியாது. எஃப்டியில் போட்டால் அது பெருசாக பெரிய தொகை அப்படின்றது வராது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? அப்போ யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து சீட்டு போடுப்பா, ஏன்னா அதை தள்ளு கொஞ்சம் அதிகமாக போகும், நீ சீட்டு போட்டு கடை சீட்டில் எடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் வந்துட்டு 5 lakhsக்கான வந்துட்டு சீட் அப்படின்றது அப்போ போட்டிருந்தோம். அந்த டைமில் தான் தள்ளு நிறையா போகும். நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுறோம்னா அதில் வந்துட்டு எவ்வளோ வரும்னா நம்ம கட்ட வேண்டியது வந்து பாதிக்கு பாதி கட்டுற மாதிரிலாம் வரும். நிறைய தள்ளு போயிலாம் எடுப்பாங்க. சிலர்லாம் 3 லட்ச ரூபா தள்ளு விட்டு 2 லட்ச ரூபாலாம் எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறையலாம் பார்த்துருக்கேன். 1.5 லட்ச ரூபா அது இப்போ எடுக்கிறது இல்லை அவங்க, ஏன்னா அதோட லாஸ்ட் நிறுத்திட்டாங்களாம். ஏன்னா இதில் கொஞ்சம் நஷ்டம் வருதுங்க, அதனால நான் நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நிறைய பேர் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா பெரிய தொகை இல்லை, யாரும் சேர மாட்டாங்க. அதனால இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் 1.5 லட்சம் 2 லட்ச ரூபாய் மாற்றிட்டாரு. ஸோ அதுவும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் இப்பயும் நான் கஷ்டப்படுற டைமில் அதை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்படி போட்டு தான் எனக்கு தள்ளு போக, அப்போ நான் வந்துட்டு ஒரு லாஸ்ட்டில் போய்ட்டு ஒரு 5 லட்ச ரூபா எடுக்கிறேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ வரும்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20,000 30,000 தள்ளு போச்சு. கடைசி டைமில் எல்லாரும் எடுத்துட்டாங்க. ஒரு 2 பேரோ 3 பேரோ தான் இருந்தாங்க. அந்த டைமில் தான் நான் போய் என்ன செஞ்சேன்னா ஸோ அந்த இதை எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு வருமானம் கம்மியாகிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்துட்டு ஓகே இதுக்கப்புறம் செய்ய முடியாது, ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. எனக்கு இங்கே வேலையிலையும் வந்துட்டு நம்ம இதை பற்றி பேசினதுனால வந்துட்டு ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு இதை பற்றி நம்மளை கொஞ்சம் கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நைட் டைம் போய் டெலிவரி பண்ணிட்டு வர முடியல, ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் யூடியூப்லேயே வந்துட்டு நமக்கு ஆப் அடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தருணங்களில் தான் நான் வந்துட்டு யோசித்து தெளிவாக முடிவெடுத்து ஸோ நான் வந்துட்டு முதல்ல, ஏன்னா 20,200 சில்லற வந்து கட்டுறோம். 20,263 ரூபா என்ன வரும் அது நம்ம கட்டுறோம். அது இல்லாமல் வந்துட்டு நான் பைக்குக்கு வந்துட்டு 4,000 ரூபா கட்டுறேன், 4,335 ரூபா கட்டுறேன். அது இல்லாமல் ஜனா பேங்க்குக்கு ஒரு வந்துட்டு 3,883 ரூபா வந்துட்டு கட்டுறேன். இதுவே 30,000 கிட்ட வந்துருச்சு, என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இருக்கிற வந்துட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் வந்துட்டு கட்டினேன். இதெல்லாம் ஏன் முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு இருப்பு வச்சுட்டு இருக்கிறதுனால தான். இது நான் ஒரே வேலைக்கு போயிட்டு இதை முடிக்க முடியும் அப்படின்னு நினச்சேன்னா முடிச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் என்னாச்சுன்னா எனக்கு இந்த யூடியூப் அடி வாங்கினது இந்த இது அப்படியே உட்காந்துட்டேன். நான் என்னால் முடியல அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். ஸோ அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பையும் நீங்களும் பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க. நிறைய நான் இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. நீங்களே யோசிங்க, உங்களுக்கே தெரியும் நிறைய ஐடியா கொட்டி கிடக்குது, நிறைய ஐடியா வரும். அதை பற்றி தனியாக நம்ம வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால் தயவு செய்து வந்துட்டு ஒரு இடத்துல உட்காராதீங்க.
உட்காராதீங்கன்னா சோர்ந்து போய் உட்காராதீங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்க, அந்த முயற்சி வெற்றி கொடுக்கும். நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாதான் எல்லாமே பண்ண முடியும். கெட்ட பழக்கம்னாலும் அதை நம்ம கற்றுக்கணும், அதுக்கான நேரம் ஒதுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, அதுக்கான நேரம் ஒதுக்குவீங்க. அதே போலதான் நல்ல பழக்கத்துக்கும் நமக்கு அதுக்கான நேரம் அப்படின்றத ஒதுக்கி தான் ஆகணும். கெட்ட பழக்கத்துக்கு நம்ம கண்டுக்கிறது இல்லை, சரிப்போ அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்டு கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். பட் நல்ல பழக்கத்துக்கு நம்ம தனியாக தான் இருக்கணும். நீங்க தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும், நீங்க தனியாக வேலைக்கு போகணும், நீங்க தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதனால நம்ம கொஞ்சம் அது போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கஷ்டம்தான், ஆனால் கஷ்டப்பட்டு அன்னைக்கு நான் இது பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு 15,000 10,000 இந்த மாதிரி குறைஞ்சிருச்சுன்னா ஆல்ரெடி அங்கே பிரச்சனை. இதெல்லாம் நான் சொல்லலை, நான் இப்போதான் சொல்கிறேன். ஆல்ரெடி அங்கே பிரச்சனை. அந்த ஒரு அடி அப்படின்றது விழுந்தப்ப எனக்கு வந்து வீட்டு வாடகை, ஸோ ப்ளஸ் எங்களுடைய எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. இல்லை அப்படிதான் அவங்கள நம்பிட்டு இருக்கேன்னா, ஸோ அதை முன்கூட்டியே நான் யோசிக்காமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் வந்துட்டு என் காரையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, என் பைக்கையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, என் வீட்டில் வந்து 4-5 பேர் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, ஏன் லோனு காசு தரல லோனு காசு தரலன்னு சொல்லி. இதுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துன்னு நினச்சேன். இது என்னுடைய மிகப்பெரிய ஒரு அனுபவம், என்னுடைய கார் லோன் முடிச்சது அப்படின்றதுக்கானது தான். ஸோ இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, இது என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணதுக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.